உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். நீதிதேவன் சனி பகவானின் ஆதிபத்தியம் பெற்ற ராசி மகர ராசி. மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறந்த ராஜயோகங்களையும் குபேர யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது அப்படின்றதுல வேல்முனை அளவும் சந்தேகம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த ஆரம்பம் முக்கியம். எந்த ஒரு துவக்கமும் சரியாக இருந்தால் அதோட வெற்றியும் இலக்கும் நல்லபடியாக இருக்கும். இலக்கும் வெற்றியும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் ஆண்டு துவக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு அது தொடரும், சிறப்பாகவே இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியுது. என்னென்ன காரணத்தினால அதை நம்ம சொல்கிறோன்னு பார்க்கணும். அதாவது உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சனி பகவான். அவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல, மீன ராசியில் மறைவு ஸ்தானம், 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம், அங்கே அவர் இருக்கார். 3ஆம் இடத்துல சனி பகவான் ராசிநாதன் மறைகிறது நல்லதா? அவர் தனக்காரகனும் கூட உங்களுக்கு. அப்போ அவர் மறைகிறது நல்லதா அப்படின்னா, ஒரு வகையில் பொதுவாக அதாவது விதியும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. ஸோ அந்த வகையில் இங்கே சனி பகவான் 3ஆம் இடம் குருவுடைய வீட்டில் மீன ராசியில் மறைகிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறாருன்னா மறைகிறதுன்னு எடுத்துக்க வேணாம், வெளியூர் தொடர்புகள் மூலிமா பெரிய ஆதாயங்களையும் வெற்றிகளையும் நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். பயணங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பான முறையில் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு டெய்லி ஒரு 60 கிலோமீட்டரான வரையான பயணங்கள்ன்றது கண்டிப்பான முறையில் இருக்கும். அதை செய்யக்கூடிய எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் சிறந்த ராஜயோகங்கள் காத்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கூடுதலாக என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு துவங்கி, அதாவது சித்திரை 1ஆம் தேதி துவங்கினா வைகாசி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டுக்கான அரசனாக நம்ம பஞ்சாங்கத்தில் கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் குரு ஆளக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குருவுடைய நிலை இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு வைகாசி 12ஆம் தேதி, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி வரப்போகிறாரு. பேச்சை அந்த அவர் அமரக்கூடிய அந்த வீடு பார்த்திங்கன்னா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு. அங்கே 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வர்றாரு. ஸோ 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி உச்ச வீட்டுக்கு உச்ச பலம் அடையக்கூடிய குரு பகவானுடைய நேரடி பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லைங்க, ராசிக்கு குரு பார்வை கிடைச்சிச்சினாலே நமக்கு இதில் இருந்த அந்த எதிர்மறையான சிந்தனைகள், ஒரு நெகட்டிவிட்டி, நம்மளை சுற்றி இருந்த எதிர்மறையான ஆட்கள், இவங்களாம் நம்மள்ட்ட விலகிடுவாங்க. விலகி நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் வந்துடும். என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள், நல்ல ஒரு வெற்றி, ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான விஷயங்களை இந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அது போக நாம் இருக்கிற இடத்தையுமே நாம் சந்தோஷமாக வச்சுக்கிற அளவுக்கு நாம் ஒரு பாசிட்டிவான நபர்களாக மாறிடுவோன்றதெல்லாம் குரு பார்வைனால நமக்கு நம்ம ராசி கிடைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள். ராசிக்கு மட்டும்தான் குரு பார்வை கிடைக்குதுன்னா கிடையாது, உங்கள் ராசிநாதன் சனிக்கும் கிடைக்குது. நான் சொன்னேன் உங்கள் ராசிநாதன் சனி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு. 3ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கிறாரு. அந்த மீன ராசி அதிபதி தான் குரு பகவான். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கடகராசியிலேருந்து உச்ச வீட்டிலேருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையை உங்கள் ராசிநாதன் சனிக்கும் கொடுக்க போகிறார். சனிக்கு குரு பார்வை கிடைக்கிது, குருவோட வீட்டில் தான் சனியும் இருக்கிறாரு அப்படின்னும்போது நீங்களும் உங்கள் ராசியும் மகர ராசியும் ஒரு பரிசுத்த தன்மை அடைய போகுது. உங்கள் ராசிநாதன் குருவுக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய முதல் விஷயம் நல்ல வேலை சார்ந்த மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இந்த யோகங்கள்லாம் கொடுப்பாரு. அதை கொடுத்து பொருளாதார முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி உங்கள் பொருளாதார தண்ணீரை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து எல்லா சந்தோஷத்தையும் அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக ஒன்று ஒன்றா
கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். முதல் விஷயம், ராசிநாதன் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த விருப்பங்களை குறிக்கக்கூடிய, ஆசையை குறிக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அதே நல்ல விஷயம்தான். நம்ம என்ன நினச்சோமோ அதை சாதிக்க போகிறோம்னு அர்த்தம். அங்கே இருக்கிற நிலையில் அந்த இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா இதுதான் இங்கே மனம் விரும்பின விஷயத்தை அடையக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம். இது தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், நீங்கள் விரும்பின நபராக இருக்கலாம், அவங்கள உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிறதாகட்டும், தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல ஒரு பார்ட்னரை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பங்குதாரர்கள் நல்ல முறையில் சேர்ந்து நல்ல விதமாக உங்களோட வாழ்க்கையில் அவங்க தொடர்ந்து பயணித்து உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தொழிலுக்கெல்லாம் வெற்றிகரமான சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படின்றதெல்லாம் இந்த குரு சனி இணைவு மூலியமாக இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருந்துகிட்ருக்கு. இந்த தொடர்பு அப்படின்றது இந்த ஆண்டோட முடிய போகிறதா கிடையாது. இப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அடுத்தடுத்து உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு சிறந்த ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது. சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்துட்டுருங்க. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. நாங்கள் மனசில் ஒன்று வைக்காமல் வெளியே ஒன்று வைக்காமல் வெளிப்படையாக பேசுகிறதுனால தாங்க கிட்டத்தட்ட எங்கள் சனி பகவான் எங்களை 7.5 வருஷமாக என்னெல்லாம் பாடாப்படுத்தினாலும் எங்களுக்கும் தெரியும் அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நிறைய ஒரு அழுத்தம், பிரச்சனை, இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் இருக்குது. குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு என்ன சொன்னால் சூரிய ஒளி கதிர்வீச்சுகள் அப்படியே உழப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இருள் சார்ந்த இடங்களில் தான் தேவையில்லாத தீய சக்திகள் இருக்கும். ஒளி சார்ந்த இடங்களில் ஒளி ஆத்மாத்மான தெய்வங்களுடைய சக்தி தான் கிடைக்கும். ஸோ அப்போ இப்போ வரையும் இருட்டுக்குள்ளே இருந்தீங்க. லைஃப் ஒரு 7.5 வருஷமாக நிறைய பிரச்சனை, சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனை. சில மகர ராசிக்காரங்களுக்கு ராகு திசையோ அல்லது நம்முடைய மகர ராசியில் ராகு திசை, அதுக்கடுத்து செவ்வாய் திசை, அதே போல் பார்த்திங்கன்னா புதன் திசை, இந்த 3 திசையில் உள்ளவங்க நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க. எதிர்மறையான விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு மன அழுத்தம் இருக்கக்கூடாதோ அதை விட 2 மடங்கு உங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. சிறு வயதிலிருந்து அணுவாக பக்குவப்பட்டு உழைப்பின் மூலமாக ஒரு கடுமையான உழைப்பின் மூலமாக முன்னேறிய உங்களுக்கு ஒரு போராட்டமா, 2 போராட்டமா, 3 போராட்டமா, போராட்டமே வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு லைஃப்பில் நடந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட மன அழுத்தம், கஷ்டம், போராட்டம், பல விஷயங்களை தடுமாற்றத்தை கொடுத்துட்டு வந்த கிரகங்கள் இனிமேல் தான் உங்களுக்கு 12 வருடத்துக்கு பிறகுன்னு சொல்லலாம். இந்த 12 வருஷத்துக்கு பிறகு தான் எப்பொழுதுமே குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கிட்டத்தட்ட அந்த ஆனி மாதத்தில் நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் உங்களை பார்க்காருங்க. சூப்பராக இருக்க போகுது லைஃப். உங்கள் லைஃப் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சிங்களோ, யார் மூலமாக தொல்லைகளையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் நீங்கள் சந்திச்சிங்களோ அத்தனை விதமான அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் துரோகிகளுக்கும் கயவர்களுக்கும் பாடம் புகட்டக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இதை நீ அப்படியே பயன்படுத்திக்கோங்க. நல்ல காலம் பிறந்துச்சு குரு கொடுப்பார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அவரும் வாக்குப்படிதான் தான், நம்மளும் வாக்குப்படிதான் தான். ஓகேவா? அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலம். இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நிறைய போராடிட்டீங்க, இனிமேலாம் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ குரு பார்வை உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்க போகுது. யாரெல்லாம் மகர ராசியில் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு. திருமணம் முடித்து பிரச்சனையை மட்டும் தாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், பிரச்சனையே வாழ்க்கையாச்சுன்னு சொல்லி வருத்தப்படுற மகர ராசியாக இருந்தாலும் உறுதியாக பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கான வரனை நீங்களே தேர்ந்தெடுத்து முடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய குரு பகவானும் கொடுக்க போகிறார், கூட சனி பகவானும் சப்போர்ட் பண்ண போகிறார். அதேபோல் மகர ராசியில் யாரெல்லாம் சொந்த வீடு கட்டணும்னு ஒரு லட்சியம். நான் பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவோம், இந்த மகர ராசி மற்றும் மேச ராசி இந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்க. இது அப்பா வீடுங்க,
இது அம்மா வீடு. ஆனால் என் வீடு நான் கட்டிக்கிருக்கேன். எப்படி? என் வீடு நான் கட்டிக்கிருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல தோணும் போல், அப்பா வீடை தான் வீடான்னு எடுத்துக்க மாட்டேங்க. நம்ம உழைப்பின் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நமக்கு சொந்தம். நம்ம அம்மா அப்பா கொடுக்குற விஷயங்களை வாங்கிக்கலாம், ஆனால் உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரே லட்சியத்தில் இருக்கவங்க தான் நம்முடைய மகர ராசிக்காரங்க. ஸோ உங்களுடைய மனதுக்கு ஏற்றவாறு இந்த காலகட்டங்களில் உங்கள் பேரில் சொந்த வீடு, சொந்த இடம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் யார் தரா? குரு பகவான் பார்வையே தருது. இதுதான் விஷயம். ஸோ அந்தளவுக்கு லைஃப் சூப்பராக இருக்கும் போது, போராட்டம் இல்லாத வாழ்க்கை, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற மகராசி என்பது கடனை நிவர்த்தி செஞ்சுட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய வலிமை உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ சனி போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 2 கிரகங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை லாக் பண்ணுறாங்க. அப்போ கேது போனால் வருகின்ற சிறு சிறு தாக்கம், பிரச்சனை சமாளிக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா, தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு ஆரம்பிங்க. லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுவார்னா, நிறையா விஷயங்களில் புதிய நபர்களை உங்களுக்கு உருவாக்கி அதில் குழப்பத்தை கொடுப்பார். தயவுசெய்து புதிய நண்பர்கள், புதிய உறவு என்று யாராவது உங்களை பின்தொடர்றாங்க ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ, ஸோ மேபி எனி ஒன் ஆப், இது எல்லாம் உங்களுக்கு வைக்க போகிற ஆப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் கவனமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் நம்மளுடைய மகர ராசியில் பிறந்த நேயர்கள் அனைவருமே விநாயகர் வழிபாடு செய்த பிறகு உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யுங்க. மகராசிக்காரங்க குடும்பத்துடன் அந்யோன்யமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடும், நான் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஏற்றம் மாற்றம் மகர ராசிக்கு சிறப்பாக இருக்க போகுது என்பது இந்த புத்தாண்டு முதல் உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக வரும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலனே. அப்புறம் இதில் நீங்கள் நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது 20% மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உள்ள டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ 80% அல்லது 70% எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி விரும்புகிறேன் வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா, அது இருக்கா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியாக இருக்கேன். அதே போல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும், ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க கலந்துக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும் ஆசை இருக்குது, ஆனால் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியலை, அப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும்.
உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே. ஸோ இவ்வளோ எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். என் அன்பான மகர ராசி நேயர்களே, ஒரு அருமையான காலம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. பராபவ வருடம். இந்த அருமையான காலத்திற்கு பேரு பராபவம் அப்படின்னு பேரு. பராபவ வருஷம். ஒவ்வொரு தமிழ் ஆண்டிற்கும் ஒரு பெயர். இப்போது ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் புதிய தமிழ் ஆண்டு பராபவ ஆண்டு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க போதுங்க தமிழ் வருஷம். பராபவ வருஷங்க உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அற்புதமான நேரங்க. மகர ராசிக்காரங்க விஷயத்தை ஒரு சவாலை விட்டு ஒன்று சொல்லலாங்க. கடின உழைப்பாளிகள்ங்க மகர ராசிக்காரங்க. பல பேர் புரியாம பேசுறாங்க. மகர ராசி சனி பகவானுடைய ராசி தானங்க, சோம்பேறிகள் தானங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மகர ராசி என்பது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு ராசி. கும்பத்திலே தான் சனி பகவான் ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். மகரத்துக்கு அப்படி கொடுக்க மாட்டார். கடின உழைப்பினால் வாழ்க்கையில் உயரக்கூடிய மனிதர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷத்துல பல நன்மைகள்ங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்றாருங்க. அற்புதமான ஸ்தானங்க, அனுகூலமான ஸ்தானங்க, காரிய சகாயம் நடக்கக்கூடிய ஸ்தானங்க. அப்போ உங்களுக்கு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக ஏங்கி இருக்கக்கூடியவர்கள், தவிக்கக்கூடியவர்கள், வேலை பறிபோனவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் தேடி வருது இல்லைங்க. அது ஒரு நல்ல விஷயம். அலைஞ்சு திரிஞ்சு செய்யக்கூடிய தொழில் அமையுங்க. சிலருக்கு பாருங்க ரெப்ரசன்டேட்டிவ் சம்மந்தப்பட்ட தொழில், அதாவது ஒரு தொழிலை முதன்மையாக வச்சுக்கிடுவீங்க, இன்னொரு தொழிலை சைடு தொழிலாக வச்சுக்கிடுவீங்க. 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பு பல மகர ராசிக்காரங்களுக்குங்க இப்போ ஏற்பட போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் ஒன்று செய்வீங்க. அது ஒரு ஆட்டோ ஓட்டுறதா இருக்கலாம், ஒரு 2 வீலரில் கொண்டு போய் பிஸ்னஸை இறக்கி விடக்கூடிய தொழிலாக இருக்கலாம், ஒரு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சைடு பிஸ்னஸும் பலருக்கு, சைடு தொழில்களும் வைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுதுங்க. வருமானம் பெருகுங்க, முக்கியமான விஷயம். அது எப்படி சார் சொல்றீங்க வருமானம் பெருகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனகாரகன்னு குரு பகவானுக்கு பெருங்க. அந்த தனகாரகன் இந்த பராபவ வருஷத்துல பிறந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அவர் கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்சு உச்சமாகிறாருங்க. அந்த தனகாரகனுடைய நேரடி 7ஆம் பார்வை வேற யாருக்கும் கிடையாதுங்க, உங்களுக்கு தாங்க கிடைக்கும். இருக்கிற 12 ராசிகள்ல அந்த குரு பகவானுடைய அற்புதமான நேரடி 7ஆம் பார்வை உங்க மேலதாங்க அமையுது. அது வாழ்க்கையை உங்களை உயர்த்தி விட்டு தாங்க தீரும். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வருங்க. நீங்க இது நாள் வரை எதை இழந்திருந்தாலும், எதை பறி கொடுத்திருந்தாலும், எந்த பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருந்தாலும், எந்த கடன் வாங்கி வாழ்க்கையிலே அவமானப்பட்டிருந்தாலும் அத்தனையும் நீங்கும். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது பட்ட களங்கத்தை போக்கும், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கும், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நீக்கும். உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு, கடகராசிக்காரங்களுக்கு பெரிய ஃபினான்ஷியல் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு, குருவுடைய 7ஆம் பார்வை, அந்த பார்வையினால உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் பெருக போகுது. சார் எனக்கு கல்யாணத்துக்காக காத்திருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருமண செய்தி கூடி வரப்போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேங்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பிஸ்னஸ்ல நல்லது ஒரு பார்ட்னர் அமைஞ்சா, நான் வியாபாரத்தில் ஜெயிச்சிருவாங்க, சரியான பார்ட்னர் கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் அமைய போறார். 7க்குரிய குரு பகவான், 7க்குரிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். இந்த காலகட்டத்தில் ரொம்ப டாக்கட்டிவா இருப்பீங்க, நிறைய பேசுவீங்க. உங்க பார்ட்னரால உங்களுக்கு வருமானம் உயரும், குடும்ப வருமானம். உங்க பார்ட்னர் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, குடும்ப வருமானம் உயரும். இது ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டங்க. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 5க்கு 12 அமைகிறாரு. இது பார்த்தீங்கன்னா பலருக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், இடம் மாறி பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போவாங்க.
அப்படிப்பட்ட யோகம். வீட்டை அழகுபடுத்துவீங்க, வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, புதிய கார் வாங்குவீங்க, புதிய டூ வீலர் வாங்குவீங்க, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. அந்த யோகமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பிஸ்னஸுக்கு தேவையான உதவி கிடைக்கும், எதிர்பார்க்கிற நல்ல வேலை கிடைக்கும், மகிழ்ச்சியான காலங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் யாரை வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன் நெல்லையப்பர். நெல்லை காந்திமதி அம்மனையும் நெல்லையப்பரையும் வழிபாடு செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு இந்த பிரபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். மகரத்திலே 2 ராகு இருக்க, 3 சனி இருக்க, 6 குரு இருக்க, 8 கேது இருக்க, என்னையா அது அப்படி நினைக்கிறீர்களா? இது விபரீத ராஜயோகம் நண்பர்களே. மகர ராசிக்காரர்கள் ஒன்றுமே இல்லை என்றாலும் திடீர் வெற்றி பெற்று வருவார்கள். இந்த ஒரு வருடம் இந்த பிரபவ ஆண்டில் திடீர் வெற்றி, திடீர் என்று அரசியல் ஈடுபட்டு திடீர் வெற்றி கட்டாயம் கிடைக்கும். படிப்பிலே திடீர் வெற்றி திடீரென்று அடைந்து வருவார்கள். ஒன்றும் கவலை கொள்ள வேண்டாம். 3 சனி இருக்க, 6 குரு இருக்க, 8 கேது இருக்க, அற்புதமான வெற்றி திடீரென்று கிடைக்கும். ஆனால் அதற்காக கவனமாக இருக்க வேண்டும். 2 ராகு இருக்கும் பொழுது சொன்ன சொல் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். அதற்கப்புறம் ராகு 10வது மாதத்திற்கு பின்பு லக்னத்திற்கே வருவார். ஆசை கூடிக்கொண்டே போகும், அதுவும் பேராசை வந்துவிடும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். தவறான பழக்க வழக்கங்களிலே மனம் நாடும் போகாமல் தவிர்க்க வேண்டும். படிப்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். மகர ராசிக்காரர்கள் ஓரளவு மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஆண்டு. சொத்துக்களை பொறுத்தவரை ஓரளவு சொத்து சார்ந்த விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இடமாற்றம், இவர்களுக்கு தேவையான இடமாற்றம் கிடைக்கும். அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்திலே குரு இருக்கும் காரணத்தினால் சாதாரண கடன் கூட கோடிக்கு சென்றுவிடும். ஷேர் மார்க்கெட் பைத்தியமான இந்த மகர ராசி அன்பர்கள், மகர லக்கண அன்பர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டு பிரபவ ஆண்டு 5ஆம் இடத்தை குறிகாமிக்கிறது. எனவே 5ஆம் இடமான ரிஷபத்தில் விழுகிறது. எனவே 5ஆம் இடம் ஷேர் மார்க்கெட் நண்பர்களே. அந்த 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஒரு சாதாரண நிலையில்தான் இருக்கிறார். எனவே நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு ஷேர் மார்க்கெட்டில் கவனமான லாங் டைம் முதலீடுகளை நீங்கள் செய்யுங்கள், நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட்டை தவிர வேறு கிரிப்டோ கரன்சி அல்லது MLM அல்லது அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வாங்கிறது எதுவுமே உங்களுக்கு ஒத்து வராது நண்பர்களே. 3 சனி இருக்கக்கூடிய அமைப்பு பணம் கொடுத்தால் சீக்கிரம் வரவே வராது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டானது திடீர் பெட்டிஷன், திடீர் பிரச்சனை, அரசு அலுவலர்களுக்கு திடீர் பெட்டிஷன், திடீர் பிரச்சனை இவற்றை தரும். 8 இருக்கக்கூடிய கேது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நரம்பு சார்ந்த தொந்தரவுகளையும் அல்லது நோய் சார்ந்த தொந்தரவுகளில் ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரியையும் கொடுப்பதற்கு அல்லது ஏதேனும் ஆஸ்பத்திரியில் படுத்து பிரச்சனையை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே கவனமாக இருங்கள். கண்ட நேரத்தில் கண்ட உணவுகளை சாப்பிடாமல் நன்றாக இருந்து பழகுங்கள். அதே போல் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பராசக்தியை வழிபடுவதும் அன்னை மீனாட்சியை வழிபடுவதும் இந்த பிரபவ ஆண்டில் மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தரும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப் போகிறது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் ஆட்டோமேட்டிக்காக நேர் 7 கடகத்திலே குரு வந்து உங்களுடைய லக்கணத்தையும் பார்த்து 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார் நண்பர்களே. ஒரு மிகுந்த அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எனவே பொதுவாக 3, 7, 11க்கு குருவின் பார்வை சம்பந்தப்பட்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து வெற்றி மேல் வெற்றியை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயம் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரர்கள் இந்த பிரபவ ஆண்டில் திடீர் அதிர்ஷ்டத்துடன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடைவார் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி நண்பர்களே.